வணக்கம், நான் உங்க நீலிமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. ஏவாளின் தொடரிவள், தொன்மையின் தொடக்கமிவள் பெண். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பிலோ கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்யறது பார்த்து கத்துக்க போறீங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனிங் பேக். இன்னைக்கு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் எப்படி பண்ணுவோம்னு பார்க்க போறீங்க. நம்ம பேச போகிற டாபிக் உபசரிப்பு. இது நம்ம காலம் தொட்டே நமக்கெல்லாம் இது சொல்லி கொடுத்து வரதில்லை. நம்மளுடைய பரம்பரையிலேயே எல்லாருடைய பரம்பரையுமே அது வரது. அது இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போறது பில்லோ பாக்ஸ். இது எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க, பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பிலோ கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்யறது பார்த்து கத்துக்க போறீங்க. ஸோ இந்த பிலோ கிஃப்ட் பாக்ஸ் நீங்க நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் இல்லை கிஃப்ட்ஸ் போட்டு கொடுக்க நிறைய ஷேப்ஸ்ல நம்ம கிஃப்ட் பாக்ஸ் செய்ய முடியும். அதுல ஒரு டைப் இந்த பிலோ கிஃப்ட் பாக்ஸ். இந்த பிலோ கிஃப்ட் பாக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்னு உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப்ஸ்ல கிடைக்கும். பேப்பர், சாட்டன் ரிப்பன், ஒயிட் க்ளூ, டெக்கரேட் பண்றதுக்கு 3D லைனர்ஸ், அப்புறம் பஞ்ச் பண்ண ஃப்ளார்ஸ், சிங்கிள் பஞ்ச், அதுக்கப்புறம் எம்பாசிங் பேட், எம்பாசிங் டூல் அண்ட் சிசர்ஸ். இப்போ அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அதாவது டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கும். மேலே மட்டும் ஒரு 1 inch ஃபோல்டு வரும் அண்ட் சைடில் ஒரு செமி சர்க்கிளாக 4 கார்னர்ஸ்ல வரும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ஃபோல்டு, மேலே ஒரு ஃபோல்டு அண்ட் இங்கே ஒரு செமி சர்க்கிளாக 4 கார்னர்ஸ்ல வரும். இது நீங்கள் சிடி வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இல்லை கிராஃப்ட் பேப்பரில். ரொம்ப திக்கான ஷீட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அந்த ஷீட் மேலே. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்க மேலே ஒரு ஃபோல்டு, கீழே ஒரு ஃபோல்டு, நடுவில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாப் மாதிரி இந்த மேலே ஒரு போர்ஷனில் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சுருங்க அந்த A4 சைஸ் பேப்பரில் இல்லை A3 சைஸ் உங்களுக்கு என்ன பேப்பர் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு இந்த அவுட்லைனை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இங்கே மேலே ஒரு சின்ன ஃப்ளாப் வருது, அதையும் நீங்கள் வரைஞ்சிக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ அந்த சின்ன பீஸ் ஒன்று காமிச்சு இல்லைங்களா, அதை கரெக்டாக அந்த ஓரத்தில் வச்சு அதை ட்ரா பண்ணிக்கோங்க. 4 சைடும் நீங்கள் ட்ரா பண்ணணும். இது உங்களுக்கு இதுதான் அந்த பாக்ஸ் ஓட பெண்ட் கொடுக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் இதையும் நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் நான் கொடுத்துருக்கேன் அந்த பேட்டர்னில், அதாவது அந்த ரிப்பன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு டாட் மாதிரி அதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஹோல் போடுறதுக்கான மார்க்கிங். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது முதல்ல எக்ஸஸ் ஷீட்டெல்லாம் எடுத்துருங்க. அந்த கோடு மேலேயே நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ஷேப் மாறாத வரும். ஸோ எல்லா சைடும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி முடிச்சிட்டோம். செமி சர்க்கிள் லைன்ஸ் எல்லாம் நம்ம டெப்த் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எம்பாசிங் பேட் இல்லை ஏதாவது குஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. எழுதாத பால் பென் இல்லை மாதிரி உங்களுக்கு எம்பாசிங் டூல்ஸ்னே மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அதை அது மேலே வச்சுட்டு அந்த லைன் மேலேயே ஒரு 3-4 வாட்டி நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுக்கும் போது தான் உங்களுக்கு அது ஃபோல்டு கொடுக்கும். ஸோ ஒரு கோடு மேலேயும் ஒரு 3 times அந்த எம்பாசிங் டூல் வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுங்க. ஏதாவது ஓல்டு டைரி இல்லை ஸ்பாஞ்ச் மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் அது மேலே வச்சு கூட இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 times எல்லா 4 கார்னர்ஸும் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே பெண்ட் கொடுக்கும். ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 2 எண்டும் சேர்த்து நாட் போட்டுருங்க. எவ்வளோ லெங்த் உங்களுக்கு ஹேண்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிப்பன் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் நம்ம ரோப், சாட்டன் ரோப் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃப்ளாப்புக்கு நீங்கள் ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. ஒயிட் க்ளூ எடுத்துட்டு கரெக்டாக இந்த ஃப்ளாப் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்து அது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 2 minutes ஒட்டணும்.
ஸோ நல்லா பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டா ஒரு ஸ்மால் கிளிப் மாதிரி ஏதாவது போடுங்க கொஞ்ச நேரம் அது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ ஸ்டிக் பண்ணுறதுக்கோசம் நான் அந்த பேப்பர் கிளிப்ஸ் சின்னதாக இங்கே வைக்கிறேன். அப்போ நல்லா கொஞ்சம் காயணும். இப்போ டெக்கரேஷன் வந்து உங்கள் சாய்ஸு. ஆனால் ஃப்ளாப்பை ஒட்டிட்டு நான் லைட்டாக கிளிப் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் சைட்ஸை வந்து அந்த ஆல்ரெடி நம்ம க்ரீஸ் பண்ணதுனால நீங்கள் எப்படி டக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கரெக்டாக க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து இப்போ இந்த 2 சைடும் ஒரே மாதிரியே மூடலாம். இப்போ இது காஞ்ச உடனே நம்ம அந்த கிளிப்பை எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த மேல் பகுதி எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர் டோலின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கும் லேஸ் மாதிரி பேப்பர்லேயே. ஸோ அதில் வந்து லைட்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுதான் போடணும்னு இல்லை. இப்போ நான் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வேணால் ஸ்டிக்கர்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதாவது ஒரு லேஸ் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப க்ளூ போட வேண்டாம், லைட்டாக க்ளூ போட்டிங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைம் கொடுத்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹாப்பி பர்த்டேயோட அந்த பாய் பேர் எழுதணும் அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். இப்போ நான் வந்து பஞ்ச் பண்ண ஃப்ளார்ஸை வந்து அதில் வைக்க போகிறேன். ஸோ அங்கங்கே லைட்டாக க்ளூ போட்டுட்டு இந்த பஞ்ச் பண்ண ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ தூரம் நீங்கள் ஃப்ளார்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃப்ளாரல் பஞ்சஸ் வந்து நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது, லீஃபுக்கு ஃப்ளாஸ்க்கெலாம். ஸோ நீங்கள் ஒரு 2-3 பஞ்சஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லீவ்ஸையும் ஃப்ளார்ஸையும் எங்கெல்லாம் தேவையோ கலர்ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். லீவ்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீன் ஆட் ஆனால் தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் அந்த பேக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்து டாட்ஸ் போடணும். இல்லை ஃப்ளாருக்கு நடுவில் நீங்கள் வேணும்னா ஸ்டோன்ஸ் ஓட்டலாம், இல்லை பேர்ல்ஸ் வைக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி 3D லைனர்ஸ் வச்சு சின்னதாக ஒரு டாட் கூட வைக்கலாம். நீங்கள் இந்த 3D லைனர் வச்சு நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து குட்டி குட்டியாக போலன்ஸ் மாதிரி வந்து குட்டி குட்டியாக டாட்ஸ் நீங்கள் வச்சு அழகுப்படுத்தலாம். ஸோ உங்கள் பேக் வந்து ஓரளவு நீங்கள் சென்டர் போர்ஷன் மட்டும் நீங்கள் டெக்கரேட் பண்ணனா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வைக்கலாம், இல்லை ஒரு கார்னரில் மட்டும் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான டிசைன் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு கீழே வந்து நல்லா காஞ்ச உடனே அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இப்போ நல்லா ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு சைடு வந்து நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டு ஒரு சைடு ஓப்பனாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் சாக்லேட்ஸோ இல்லை பேங்கிள்ஸ் இல்லை வந்து செயின் எது கிஃப்ட் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஒரு பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நீங்கள் அப்படியே கிஃப்ட் பண்ணலாம். ஸோ குட்டி பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதை வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து விதவிதமாக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பஞ்சஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பேக்ஸை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த கலர்ஃபுல் பில்லோ பாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். என்னங்க கியூட்டான இந்த பில்லோ பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா? இது வந்து கிஃப்ட் கொடுக்கலாம், இது நம்ம வீட்லயும் வச்சுக்கலாம். வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்க ஒரு பிரேக் எடுங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போகுது அழகு குறிப்பு, ஹேர் கண்டிஷனர். அதை பத்தி சொல்றாங்க, பாருங்க. வணக்கம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனிங் பேக். பேசிக்காகவே நம்ம வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வச்சுக்கணுன்றது தான் எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே ஆசை. இதை வந்து வெறும் கண்டிஷனிங்கால தான் முடியும். அந்த கண்டிஷனிங் பண்ணால் தான் நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கண்டிஷனரை வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, வாழைப்பழத்தை நல்லா துண்டாக கட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பியூரான கோகனட் ஆயில். இந்த மூணுத்தையும் சேர்த்து தான் நம்ம இப்போ ஒரு நல்ல கண்டிஷனிங் பேக் தயாரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் முட்டை எடுத்துக்கிறேன். ஸோ முட்டையை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ முட்டை போட்டாச்சு. அடுத்தது ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்மூத்னிங்க்கோசரம் நம்ம வந்து அந்த டெக்ஸ்டர் வரத்துக்கோசரம் பனானா ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஆயில், பியூர் ஆயில், கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்தால் போதும். ஸோ முட்டை, வாழைப்பழம் துண்டுகளை நறுக்கியது, ப்ளஸ் உங்களுடைய பியூரான தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்ல இது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டராக வர வரைக்கும் நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணோம். நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டர். கண்டிஷ்னர் உங்களுக்கு கடையிலலாம் எப்படி கண்டிஷ்னர் கிடைக்குது, என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கும் நம்ம வீட்டில் தயாரிக்கும் இந்த கண்டிஷ்னருக்கும் ரொம்ப கெமிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால கண்டிஷ்னரை வந்து நம்ம வந்து கடையில் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துடலாம். ஸோ இந்த கண்டிஷ்னர் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து சில பேர் வந்து வெஜிடேரியன்ஸ், அவங்க வந்து முட்டை வந்து சேர்த்துக்கக்கூடாது, இல்லை அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அந்த டைமில் நீங்கள் வந்து பாலை சேர்த்துக்கலாம். பால், வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய், இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷ்னரான ஒரு டெக்ஸ்டர் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கண்டிஷ்னரை ஒரு வாட்டி நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10 to 15 minutes முன்னாடி நல்ல ஒரு ஷாம்பூவில் வந்து அலம்பிட்டு ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷ்னரை வந்து ரூட்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற வச்சுட்டு மெதுவான சூடான தண்ணியில் இதை குளிச்சிருங்க. இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு டைம் கிடையாது, அதனால் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நான் வந்து செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா கெட்டுடும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போவே தயாரித்து பண்ண வேண்டிய ஒரு பியூட்டி டிப்ஸ். இந்த கண்டிஷ்னர் செய்முறையை மீண்டும் இன்னொரு முறை சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, வாழைப்பழம் துண்டாக நறுக்கியது, அடுத்தது நல்ல பியூரான கோகனட் ஆயில். இந்த மூணுத்தையும் நல்லா கலந்துட்டு மிக்சியில் அடைச்சிட்டு நீங்கள் வந்து 10 to 15 minutes நல்ல உங்களுக்கு ரூட்ல இருந்து நுனி வரைக்கும் நல்லா தடவி ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுட்டு ஒரு நல்ல மிதமான சூடான தண்ணியில் அலம்பிடுங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன ஹேர் கண்டிஷனிங் செய்முறை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். எனக்கு ஹேர் கண்டிஷனர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில் நம்ம பார்க்க போறது லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கக்கூடிய மிக்ஸ் அண்ட் மேட்ச். அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் எப்படி பண்ணுவோம்னு பார்க்க போறீங்க. இப்போ இங்க நம்ம ஒரு மேக்ஸி ஸ்கர்ட், இது வந்து ஒரு லாங் மேக்ஸி ஸ்கர்ட். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது பிளெயினாக ஒரு ஸ்கர்ட் இல்லை, இது வந்து ஒரு போஹோ ஸ்டைல். அதாவது ஒரு ட்ராவலர் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போயிட்டு ஒரு பீசஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டைலில் இந்த போஹோ ஸ்டைல் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் சொல்லுவேன். இந்த ஸ்கர்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் இருக்குது, அதே மாதிரி லைட் க்ரீன். இதில் நிறைய பிரிண்ட்ஸ் கூட இருக்குது, பெருசாக பிரிண்ட் இருக்குது, ஆரஞ்சு கலர் ஹைலைட்டு. அதுவும் இந்த பேக் சைடு கூட பார்த்தோன்னா 4 பார்ட்ஸ் இருக்குது. அது போய் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஸ்கர்ட்டில் இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே கீழே வந்து 2 இந்த ஃப்ளேர் மாதிரி லைட் க்ரீன்லும் டார்க் க்ரீன்லும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஸ்கர்ட்டில் நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் டாப்ஸ், அதாவது இந்த வேஸ்ட் பேண்டில் பாருங்கள், இங்கே ரெட் இருக்குது, அதே மாதிரி க்ரீன் இருக்குது, உள்ள ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு டைமில் இதில் என்ன காம்பினேஷன் டாப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆரஞ்சு கொடுத்துடலாம், இல்லைனா ரெட் கொடுத்துடலாம், க்ரீன் கொடுத்துடலாம், இல்லைனா பேசிக்காக ஒரு பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்கர்ட்டில் என்ன டாப் உங்கள்கிட்ட இருக்கோ அது மேட்ச் பண்ணிக்கலாம். க்ரீன், ரெட், எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி என்ன கலர்ஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஆக்சசரிஸ், அந்த ஆக்சசரிஸ் தான் அதோட கம்ப்ளீட் ஒரு லுக் கொடுக்கும். அதனாலே அதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயினாக அந்த டாப் எல்லாமே இதுக்கு ஒரு ஸ்டோல் இல்லைன்னா ஸ்கார்ஃப் சொல்லுவேன். இது வந்து துப்பட்டாவோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ இந்த க்ரீன் ஸ்கர்ட்டுக்கு இந்த எல்லோ நல்லா மேட்ச் ஆகிடும். இது வந்து ஒரு க்ரஷ்ட் சில்க் ஸ்டோல், க்ரஷ்ட் சில்க் துப்பட்டா. இதில் வந்து பிரிண்டட், இது எட்ஜில் வந்து அழகான ஒரு இந்தியன் பிரிண்ட், ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் கொடுத்துருக்கோம். இது சில்க் மெட்டீரியல். இந்த எல்லோ வந்து இந்த க்ரீனுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது, அதனால் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது க்ரஷ்ட் மெட்டீரியல், இது அப்படியே தான் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி ரோலில் தான் வச்சுட்டு இந்த ஸ்கார்ஃப் கிடைக்கும். அதனால் இது அயர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாது. இது வந்து அப்படியே அந்த க்ரஷ்ட் லுக் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்ன டாப் இருக்கோ அதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன உங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்க உங்களோட ஸ்டைல், அந்த மாதிரி இந்த ஸ்டோல் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இந்த ஸ்டோல் எல்லாமே இது வந்து ஒரு பீடட் பெல்ட்.
இந்த பீடட் பெல்ட்னா இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிபெட்டன் ஸ்டைலில் இந்த பெல்ட் இருக்கும். அதான் நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி எந்த இடத்துல போகும்போது நம்ம ஒரு ஐட்டம் ஒரு நல்ல லுக் இருந்தால் அந்த ஐட்டம் அல்லது பெல்ட் அல்லது ஆக்சசரிஸ், நெக் பீஸ், இயரிங்ஸ் அந்த மாதிரி வாங்கினா கூட இது ரொம்ப டிஃப்ரெண்ட் பீசஸ் யூஸ் பண்ணி இந்த லுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பெல்ட்டில் வந்து நிறைய பீட்ஸ் வச்சு இதை எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கு. பீட்ஸ், வுடன் பீட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் இருக்கும், ஸ்டோன்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஷெல்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். இது வந்து இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் லுக்குக்கு கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்படியே பெல்ட் வந்து அந்த ஸ்கர்ட்க்கு மேலே இல்லைன்னா டாப் மேலே இந்த மாதிரி டெஃபினட்டாக கெட்டினா ஒரு நல்ல லுக் கிடைக்கும் இந்த பெல்ட்டுக்கு. அதே மாதிரி இதுக்கு இப்போது பெல்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கர்ட்டில் வந்து ஆரஞ்சு கலர் இருக்குனால இந்த மாதிரி ஒரு பீடட் ஆரஞ்சு நெக்லஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு பிளாக் டாப் அல்லனா ரெட் டாப் இருந்தால் கூட இது ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகிடும், நல்லா தெரியும். அதனால் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் சொல்லுவேன். நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். அதை பார்த்தாலே அந்த லுக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நெக்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹெட் கியர் வேணும்னா, அதாவது ஒரு கேப் கேஷுவல் ஸ்டைல். இது வந்து வின்டர் கலர்லாம் கொஞ்சம் கேஷுவல் ஸ்டைல். இந்த மாதிரி பெரேஸ் அல்லனா இந்த மாதிரி வெரி சாஃப்ட் கலர் இது வந்து இந்த லுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இது இப்படி யூஸ் பண்ணிட்டு கேஷுவல் ஸ்டைல் தான் இது. இது வந்து நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி கேப் யூஸ் பண்ணால். இப்போது எல்லா ட்ரெஸ்ஸுக்கு என்ன அவுட்ஃபிட் என்ன ட்ரெஸ் நீங்கள் வேர் பண்ணாலும் அதோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து அதோட பேக். நம்ம எங்கே போனாலும் கண்டிப்பாக ஒரு பேக் யூஸ் பண்ணோம். ஹேண்ட் பேக், பர்ஸ் அல்லனா கிளட்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இப்போ வந்து என்ன முன்னாடி எல்லாம் ஒரு பிளாக் பேக் இருந்தால் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லா கலர்ஸ் இருந்தால் டிஃப்ரெண்ட் ஒரு 2-3 கலர்ஸ் இருந்தால் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸுக்கு நம்ம இது யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போது இந்த லுக், இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் லுக் கிடைக்கிறதுக்கு இப்போது இந்த ஸ்கர்ட்டில் நிறைய ஒரு க்ரீன் ஷேட்ஸ் இருக்கும். க்ரீன் அண்ட் லைட் க்ரீன், பேரட் க்ரீன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அதனால் இந்த லுக்குக்கு எப்போவுமே இந்த பாருங்கள், இந்த டீல் கலரில் ஸ்லிங் பேக்னால் இது நம்ம ஹேண்டில் வந்து எப்போவுமே லாங்காக இருக்கும். அந்த ஹேண்டில் வந்து அது அப்படியே இந்த சைடில் இந்த மாதிரி தான் வேர் பண்ணோம் ஒரு சைடில். அதனால இதுக்கு ஸ்லிங் பேக்னு பேர். இப்போ இந்த கலர் நம்ம ஏன் சூஸ் பண்ணால் இதோட அந்த காம்பினேஷன் இப்போ க்ரீன், ஆரஞ்ச், அதே மாதிரி க்ரீன், டிஃப்ரெண்ட் எல்லோ, இந்த காம்பினேஷனில் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல லுக்கு. லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபைனல் லுக் வந்து ஒரு கலர்ஃபுல் அண்ட் பிரைட் அண்ட் யங் ஒரு லுக் கிடைக்கும். அதனால் இதில் ஸ்லிங் பேக், இந்த ஸ்லிங் பேக் யூஸ்வலாக வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது. இது வந்து எல்லோவில் கிடைக்கும், ஆரஞ்சில், ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பேக்ஸ் நிறைய இருக்குது. அது யூஸ்வலாக வந்து இந்த மார்க்கெட் ஏரியாஸ், அதே மாதிரி இந்த எம்ப்ராய்டர்ட் பேக்ஸ், இதே மாதிரி பேக்கில் அப்படி நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு பேக்ஸ் கூட இருக்குது. இது நீங்கள் பர்ஸ் இல்லைனா இந்த ஸ்லிங் பேக் வாங்கினா எந்த அவுட்டிங்க்கும் இந்த மாதிரி டே டைம் இல்லைன்னா வீக்கெண்டில் ஷாப்பிங் போகும்போது எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கம்ப்ளீட் லுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல் கூட இருக்குது. என்ன நேர்களே, இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டிசைனர் வேரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, மிக்ஸ் அண்ட் மேட்ச் ட்ரெஸ்ஸஸ் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமித்தி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற தலைப்பு உபசரிப்பு. அதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து உபசரிப்பு. இது நம்ம வந்து காலம் தொட்டே நமக்கெல்லாம் இது சொல்லி கொடுத்து வரதில்லை. நம்மளுடைய பரம்பரையிலேயே எல்லாருடைய பரம்பரையிலுமே அது வரது. அது இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உபசரிப்பு முறைகள் நிறைய மாறி இருக்குது. ஆனால் நம்மளுடைய அந்த காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த உபசரிப்பில் இருக்கிற ஒரு தன்மை, ஒரு உண்மை, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத வந்து ஒரு ஃபால்ஸாக போயிட்டுருக்கு. இதுக்கு சின்ன உதாரணம் கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்க பெண்கள் முதல்ல போய் தண்ணி கொடுத்து தண்ணி குடிங்கம்பாங்க. இப்போ வர்ற ஜென்ரேஷனில் நம்மள மாதிரி இருக்கிறவங்க தண்ணி வேணுமான்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது அதையும் மறந்து போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறோம். இதுலேயே எதுக்காக அந்த தண்ணி கொடுக்குறாங்கன்னா, அவங்க வெளியிலெல்லாம் போயிட்டு வரும்போது அவங்க சில சோர்வாக வருவாங்க அப்படின்றதுக்காக
நம்ம வந்து முதல் உபசரிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அவங்கக்கிட்ட. அதாவது இட்ஸ் அ வெல்கமிங் நோட். இப்போ நம்மலாம் வந்து எங்கேயாவது போனால் வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் வச்சுட்டு இருக்கிறது தான் அந்த காலத்தில் வந்து தண்ணி. அதாவது தண்ணின்றது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் திங். அது வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, நியூட்ரல் இது. அதாவது தண்ணியை கொடுத்து நம்ம வந்து முதல்ல வரவேற்போம். இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து தண்ணி வேணுமான்னு தான் நம்ம கேட்குறோமே தவிர தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. அது வந்து முதல்ல நம்ம வந்து மறந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்ன வர்றவங்களோட நம்ம நிறைய பேசுவோம். அவங்களோட வீட்டு கதைகளோ ஆர் ஏதாவது உலக செய்திகளோ ஏதாவது ஒன்று சொசைட்டினுடைய நிகழ்வுகளோ நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வர்றவங்களும் வந்து எந்த டைமுக்கு உள்ள நுழையணும்னு யோசிச்சுட்டு வராங்க. அப்படி வந்தாங்கன்னா அந்த டைமில் நமக்கு வந்து முக்கியமாக நம்மளுடைய ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். அப்போ அதுக்கு இடையூறு அவங்க இருப்பாங்கன்னு போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவங்கள உட்கார வச்சுட்டு அதே ப்ரோக்ராமை நம்ம எல்லாரும் பார்ப்போமே தவிர வந்தவங்களை பற்றியோ அவங்களோட நெருக்கத்தையோ நாம் வந்து இப்போல்லாம் வந்து இழந்துட்டுருக்கோம். வர்றவங்களை வந்து தண்ணி கொடுத்து வரவேற்கிறதோ அவங்களுக்கு தேவையானது செஞ்சு வைக்கிறதோ அந்த சமயத்தில் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அவங்களோட முழுமையாக நம்ம வந்து பேசி அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுடைய உபசரிப்பு தன்மை வந்து நல்லாவே இருக்கும். அதனால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய நம்மளுடைய நிறைய பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக மாறி நல்ல ஒரு அங்கீகாரத்தை ஒரு குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து நல்லாவே இருப்போம். என்னங்க உபசரிப்பு அப்படிங்கிற விஷயத்த வேற ஒரு கோணத்துல பார்த்தது உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தோர் அழகிய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Nilima signing off. Bye bye.